கருவாடுனாலே பல பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு வாட்டி கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள், இன்னும் வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி இதை நல்லா வதக்கிட்டு மசாலா நல்லா காய் கூட ஜெல்லாகிறதாண்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி தண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. சால கருவாடில் முள்ளிலிருந்து சதையை தனியாக எடுத்துக்கோங்க. இது கூட லைட்டாக வெண்ணி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவின கருவாடை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம், தேங்காய், வெள்ளைப்பூடு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்புனாலே அவிச்ச முட்டை சைடிஷாக சாப்பிடுவாங்கங்கிறனால நான் கழுவி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, கமகமன்னு கருவாட்டு குழம்பு ரெடி.